விஐபி சீட்டில் இருந்த பிஸ்னஸ்மேன் ஒருவர் இன்னொருவரிடம் கேட்க, ப்ரைமல் டேப்லெட் அப்படின்னா முதன்மையான மாத்திரைன்னு அர்த்தம். அந்த டேப்லெட்டை யார் வேணாலும் எடுத்துக்கலாம். அது மூலமாக அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு சக்தி கிடைக்கும். அதை எப்படி அந்த பையன் தயாரித்தான்னு தான் தெரியல. ஏன்னா அந்த டேப்லெட்டை பல வருஷங்களாக இந்த ஃபீல்டில் இருக்கிற எக்ஸ்பர்ட்னால கூட அவ்வளோ ஈஸியாக தயாரிக்க முடியாது. இங்கே இருக்கிற இத்தனை ப்ரொஃபஸர்ஸில் 1-2 பேருக்கு அதை தயாரிக்க தெரிஞ்சாவே பெரிய விஷயம்தான் என்று அவர் விளக்க, அப்படி ஒரு அதிசயமான டேப்லெட்டை ஹரிஷால் எப்படி அவ்வளவு சீக்கிரமாக தயாரிக்க முடிந்தது என்பது அவர்களுக்குள் ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க்கை விதைத்தது. இன்னொரு பக்கம், தான் போட்டியிலிருந்து டிஸ்குவாலிஃபைட் ஆக போகிறோம் என்று நினைத்திருந்த காயத்ரிக்கோ ஹரிஷ் தயாரித்திருந்த மாத்திரையை பார்த்து மயக்கம் வராதது ஆச்சரியம்தான். அவனுக்கு சில அடிப்படை மருந்துகள் தயாரிக்க தெரியும் என்று ஏற்கனவே கூறியிருந்ததால் அதுபோல ஏதோ ஒன்றைத்தான் அவன் உருவாக்கப் போகிறான் என்று நினைத்திருந்தாள். ஆனால் ஹரிஷோ இப்போதைக்கு அவர்களுக்கு தெரிந்த ஹெர்பல் மெடிசன்களிலேயே பெஸ்டாக இருக்கும் ஒன்றை தயாரித்திருக்கிறான். இது எப்படி சாத்தியம்? காயத்ரிக்கு நினைக்க நினைக்க ஆச்சரியமும் அதிர்ச்சியும் தாங்க முடியவில்லை. ஹரிஷிடம் தனக்கு தெரியாத இன்னொரு பக்கம் இருப்பதை உணர்ந்தாள். இந்த நேரத்தில் முதலிலிருந்தே ஹரிஷை கவனித்துக் கொண்டிருந்த அந்த பெண்மணி மெதுவாக எழுந்து அவனிடம் வந்தாள். அவள்தான் அங்கு மெயின் ஜட்ஜ் என்பதால் ஹரிஷின் டேப்லெட் பற்றி அவள் சொல்லப்போகும் வார்த்தைக்காக எல்லோரும் ஆவலாக காத்திருந்தனர். அவனுடைய கையில் இருந்த டேப்லெட்டை நிதானமாக பார்வையிட்டவள், நீ செஞ்ச மெத்தட்லாம் ஓகே தான், பட் ரிசல்ட் சரியாக வரலையே. எங்கள் கிட்ட இருக்கிற ரெக்கார்ட்ஸ் படி இந்த டேப்லெட் இன்னும் டார்க் ப்ளூ கலரில் இருக்கணும். இது லைட் ப்ளூ கலரில் தான் இருக்குது. ஸோ நீ இன்னும் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணலன்னு தோணுது. இல்லை ஏதாவது மிஸ் பண்ணியிருப்ப என்று கூறியவள், இருந்தாலும் ஹெர்பல் டேப்லெட் தயாரிக்கிறதுல நீ ரொம்ப டேலண்டடான பர்சன்னு இது மூலமாக நிரூபிச்சிட்ட, சூப்பர், வாழ்த்துக்கள் என்று பாராட்டவும் ஒரு கர்ட்டசிக்காக எல்லோரும் கைத்தட்டினார்கள். ஹரிஷின் டேப்லெட் விஷயத்தில் அந்த ஜட்ஜ் சொன்ன தீர்ப்பை கேட்டு விஐபி சீட்டில் உட்கார்ந்திருந்த பலரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். ஏனென்றால் போட்டியாளருக்கு உதவி செய்ய வந்த ஒருவர் இந்த போட்டியின் பரிசை ஜெயித்தால் அது அவர்களுக்கும் அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்த அவர்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மிகப்பெரிய சங்கடத்தை தரும். அந்த ஜட்ஜ் கூறியதை கேட்ட ஹரிஷ் கையில் இருந்த டேப்லெட்டை ஒரு முறை பார்த்துவிட்டு நிமிர்ந்து அந்த பெண்மணியை முறைத்தான். அவனால் அவள் சொன்னதை நம்பவே முடியவில்லை. ஹரிஷ் ருத்ரவேந்தர் சொல்லிக் கொடுத்த முறைப்படிதான் அந்த டேப்லெட்டை தயாரித்திருந்தான். அதெப்படி தவறான ஒன்றாக இருக்கும் என்று அவனுக்கு புரியவில்லை. அங்கு நடந்ததை பார்த்து காயத்ரிக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஹரிஷ் அப்படி ஒரு டேப்லெட்டை தயாரித்து முடிக்கவும் எப்படியும் இந்த போட்டியின் பரிசை வென்றுவிடலாம் என்று ஒரு நிமிடம் அவள் கனவு கண்டிருந்தாள். அது இல்லை என்று ஆனபின் அவள் சோர்வாக உணர்ந்தாள். திடீரென்று ஆடியன்ஸ் பக்கமிருந்து யாரோ ஒருவர் சிரிக்க, அதைத் தொடர்ந்து கூட்டமாக சிரிக்கும் சத்தமும் கேட்டது. நான் கூட ஒரு நிமிஷம் இவனுக்கு நிஜமாவே ஏதோ டேலண்ட் இருக்கோன்னு பயந்துட்டேன். இவ்வளோ நேரம் தேவையில்லாமல் சீன் போட்டு நம்ம டைமையும் வேஸ்ட் பண்ணியிருக்கான் இடியட் என்று போஸ் சொல்லி சிரிக்க, உடனே அவனுடைய நண்பர் கூட்டமும் ஹரிஷை கேலி செய்து சிரிக்க ஆரம்பித்தார்கள். இந்த ஹரிஷ் எப்படி காயத்ரி மேம் அவங்களோட அசிஸ்டண்ட்டாக கூட்டிகிட்டு வந்தாங்கன்னே தெரியல. கடைசியில் இவனால் இப்போது அவங்களுக்கும் ப்ரைஸ் கிடைக்காம போயிடுச்சு என்று இன்னொருவன் சொல்லி முடிக்கும் முன் போஸின் கன்னத்தில் பலார் என்ற ஒரு அறை விழுந்தது. எல்லோரும் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்க்க அங்கு ஜீவா தன் கண்கள் சிவக்க நின்று கொண்டிருந்தான். ஏண்டா, அவனுங்களுக்கு தான் ஹரிஷ் பற்றி எதுவுமே தெரியாது, அதனால் சிரிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஹரிஷ் ஹெர்பல் மெடிசன் தயாரித்து திவ்யாவோட உயிரை காப்பாற்றினது உனக்கு தெரியாதா? அப்புறம் என்னமோ இப்போ அவனுக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லைன்னு சொல்கிற. முதல்ல நீ ஏதாவது ஒரு வேலையை உருப்படியாக சேரியா? உனக்கெல்லாம் ஹரிஷை பற்றி பேசுகிற தகுதியே கிடையாதுடா. இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசிக்கிட்டு தெரிஞ்ச அடுத்த தடவை பேசுறதுக்கு கண்டிப்பாக அந்த வாய் இருக்காது, மொத்தமாக உடச்சி விட்டுருவான் பார்த்துக்கோ சொன்ன ஜீவா ஒற்றை விரலை உயர்த்தி அவனை எச்சரித்தான். போஸ் வாங்கிய அடியை பார்த்தே மற்ற எல்லோரும் சத்தமில்லாமல் அமைதியாகிவிட்டார்கள். அவர்கள் பேசிய சத்தம் அந்த ஜட்ஜின் காதிலும் விழ, உன்னோட பேர் ஹரிஷா என்று மெதுவாக கேட்டாள். ஹரிஷ் ஆமாம் என்று தலையை மட்டும் மாட்டினான். ஹரிஷுக்கு அவளுடன் பேசவே பிடிக்கவில்லை. அந்த மூலிகையை 100% சரியாகத்தான் செய்தோம் என்று அவனுக்கு தெரியும். அந்த ஜட்ஜ் வேறு போட்டியாளர்களுக்கு பரிசை தர நினைத்து அதற்காக வேண்டுமென்றே ஒரு பொய் காரணம் கூறி தன்னை ரிஜெக்ட் செய்து விட்டதாக அவன் நினைத்தான். இந்த காம்படிஷன் இப்படி தான் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் இதில் கலந்துக்கிட்டு இருக்கவே மாட்டேன். இதுக்கும் இவ்வளோ பப்ளிக் இருக்கும்போதே இவங்க நம்மளை ஏமாத்துறாங்க என்று நினைத்தவன் அந்த ஜட்ஜின் முகத்தை பார்ப்பதை தவிர்த்தான். என்னோட பேர் நதியா சரவணன், நான் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியோட சவுத் பிரான்ச் ஹெட். தன்னை பற்றி அறிமுகப்படுத்தி கொண்டவள் கையை நீட்ட, ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி என்பது
காயத்ரி சொன்ன மூலிகைகள் சங்கம் என்பதை ஹரிஷ் புரிந்து கொண்டான். இங்கே பாரு ஹரிஷ், நீ ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு இப்போ தான் கேள்விப்பட்டேன். உங்ககிட்ட நிறைய டேலண்ட் இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. நீ விருப்பப்பட்டா என்னோட ஸ்டூடெண்ட்ஸில் ஒருத்தராக வரலாம். அவள் சீரியஸான டோனில் சொல்ல அது சுற்றியிருந்த எல்லோரின் கவனத்தையும் ஈர்த்தது. ஹெர்பல் மெடிசன் ஃபீல்டில் நதியாவின் லெவல் என்ன என்பது அங்கிருந்த விஐபிகளுக்கு நன்றாகவே தெரியும். அவளிடம் ஸ்டூடெண்ட்டாக சேர எத்தனையோ பேர் காத்திருக்க அவள் யாரென்றே தெரியாத ஹரிஷை தேர்ந்தெடுத்தது அவர்களுக்கெல்லாம் ஆச்சரியத்தை கொடுத்தது. இதற்கு எப்படியும் ஹரிஷ் சரி என்றுதான் தலையாட்டுவான் என அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்க, சாரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆல்ரெடி எனக்கு ஒரு டீச்சர் இருக்காரு என்று சுருக்கமாக முடித்து கொண்டான் ஹரிஷ். அவனுடைய பதிலை கேட்டு எல்லோரும் திகைப்புடன் நதியாவை பார்க்க அவளுடைய முகத்திலோ அதற்கான கோபத்தின் சாயல் சுத்தமாக இல்லை. அதனால் என்ன, ஒரே டீச்சர்கிட்ட கற்றுக்கிறத விட நிறைய பேர்கிட்ட கற்றுக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தானே என்று ஆர்வமாக கேட்டாள். அவள் ஹரிஷின் மீது இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காண்பித்தது மற்றவர்களின் பொறாமையை தூண்டியது. அதை பற்றியெல்லாம் கேர் செய்து கொள்ளாத ஹரிஷ், ஏன்னா நான் தயாரித்த டேப்லெட்டில் எந்த தப்பும் இல்லைன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். என்னால் ஒரு பெஸ்ட் ஹெர்பலிஸ்ட்டாக மாற முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு சாதாரண காம்படிஷன்லேயே நியாயமாக நடந்துக்காத உங்ககிட்ட ஸ்டூடெண்ட்டாக சேர எனக்கு விருப்பம் இல்லை என்று அவளுடைய முகத்தில் அடித்தது போல கூறினாள். ஏய், நீ யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இருந்தாலும் உனக்கு ரொம்ப தான் திமிரு. ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்துக்கிட்டு இவ்வளோ ஆட்டிடியூட்லாம் காமிக்கக்கூடாது என்று அங்கிருந்தவர்கள் அவனை திட்டத் தொடங்க ஹரிஷ் அதே இறுக்கத்தோடு தான் நின்றிருந்தான். அப்போதும் அவன் மீது கோபப்படாத நதியா தன்னுடைய குரலை தாழ்த்தி, நீ ஏன் என் மேலே கோபமாக இருக்கியான்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது, ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்று கூற ஹரிஷ் குழப்பத்துடன் அவளை பார்த்தான். இவங்களை பார்த்தா அப்படி ஒன் சைடாக நடந்துக்கிறவங்க மாதிரியும் தெரியல, அப்புறம் ஏன் நம்ம டேப்லெட்டை பற்றி அப்படி தப்பாக சொன்னாங்க? ஹரிஷ் யோசித்து கொண்டு இருக்கும் போதே விஐபி வரிசையில் இருந்த ஒரு பெண் திடீரென்று எழுந்து ஓடி வந்து ஹரிஷின் சட்டையை பிடித்து அவனை அடிக்க வந்தாள். ஹரிஷ் அதற்கு பதில் ரியாக்ட் செய்யும் முன்பாகவே நதியா அந்த பெண்ணுடைய கைகளை பிடித்து கொண்டு ஹரிஷை தாக்குதலில் இருந்து காப்பாற்றினாள். சடனாக நிகழ்ந்த அந்த சம்பவத்தை பார்த்து எல்லோரும் ஸ்தம்பித்து போய் நிற்க, பப்ளிக் பிளேஸில் இப்படிலாம் நடந்துக்க கூடாதுமா என்று அட்வைஸ் செய்த நதியா அந்த பெண்ணின் கைகளை விட்டாள். நதியா மேடம், உங்களுக்கு எதுவும் தெரியாது, இவன் ஒரு பெரிய ஃப்ராடு. அவனை பற்றின உண்மைகளை மறைச்சு எப்படியோ ஏமாற்றி தான் இந்த போட்டிக்கே வந்திருக்கான். இவன் ரொம்ப மோசமானவன். அந்த பெண் ஹரிஷை இஷ்டத்திற்கு பேசிக்கொண்டே போக, எக்ஸ்கியூஸ் மீ, ஃபர்ஸ்ட் நீங்கள் யாருன்னு சொல்ல முடியுமா? நான் உங்களை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, ஆனால் நீங்கள் என்னை பற்றி எதோ சொல்கிறீங்க. முதல்ல நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு என்று கடுமையான குரலில் கேட்டான் ஹரிஷ். எல்லாம் எனக்கு தெரியும். ஹரிஷ் ராஜேஸ்வரன் தானே உன்னோட பேர்? மிஸ்டர் ராஜேஸ்வரன் குடும்பத்திலிருந்து உன்னை துரத்தி அடிச்சிட்டாங்க. அதுக்கான காரணம் கூட எனக்கு தெரியும் என்றவன் இப்போது நதியாவின் பக்கம் திரும்பி பேசத் தொடங்கினான். மேடம், இவனை எதுக்காக தெரியுமா அவங்க வீட்டில் இருந்து துரத்தி அடிச்சிருக்காங்க? சொந்த வீட்டிலேயே பணத்தை கையாடல் பண்ணி அவங்கள ஏமாற்றியிருக்கான். அதுக்கப்புறம் ஏஜே ஃபேமிலியில் போய் சேர்ந்து அவங்களையும் நிம்மதியாக வாழ விடலை. அவங்களோட பிஸ்னஸும் இப்போ நஷ்டத்தில் தான் போகுது. இது பத்தாதுன்னு இவனோட குடும்பத்தை சேர்ந்த மனோகர்னு ஒருத்தரோட கல்யாண வாழ்க்கையையும் கெடுத்து விட்டுருக்கா. நாங்கள் இப்போ தான் சமீபத்தில் நியூயார்க்கில் இருக்கிற ராஜேஸ்வரன் சார் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். அப்போ தான் இவனை பற்றின எல்லா உண்மைகளையும் அவங்க சொன்னாங்க. அந்த பெண் கோபமாக சொல்லி கொண்டு இருக்க இப்போது ஹரிஷுக்கு என்ன நடந்திருக்கும் என்பது விளங்கியது. யூனியன் அமைப்பைச் சேர்ந்த அந்த பெண் அன்று ரேணுவுடன் ராஜேஸ்வரனின் வீட்டுக்கு சென்றிருந்ததால் அவர்கள் பேசியது எல்லாவற்றையும் கேட்டிருந்தாள். மேலும் அங்கிருந்த கிஷன் ஹரிஷின் ஃபோட்டோவை அவளுக்கு காண்பித்திருக்க அவளால் ஈஸியாக அவனை அடையாளம் கண்டுபிடிக்க முடிந்தது. இதெல்லாம் கூட பரவாயில்ல மேம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியிலிருந்து ரவுடிகளை கூட்டிகிட்டு போய் சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களையே அடித்து போட்டுட்டு வந்திருக்கான். இதனால் அங்கே நிறைய பேருக்கு காயம்பட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க என்று அந்த பெண் ஹரிஷின் மீது குற்றங்களை அடுக்கி கொண்டே போக தன் மீது வைக்கப்பட்ட அநியாயமான குற்றச்சாட்டுகளை எல்லாம் கேட்ட ஹரிஷின் முகம் கோபத்தில் சிவந்தது. அவனுடைய கை முஷ்டி இறுக நிமிர்ந்து அந்த பெண்ணை பார்த்தான். சுற்றிலும் எழுந்த கூச்சல் சத்தத்தில் போஸிற்கும் அவருடைய நண்பர் கூட்டத்திற்கும் அவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று புரியவில்லை. அந்த பெண்ணிடம் ஹரிஷ் திட்டு வாங்குவதை பார்க்கவே அவர்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. அதே நேரம் அந்த பெண்ணை வெறித்து பார்த்த ஹரிஷ், இவங்க சொல்கிற எந்த விஷயமும் உண்மை கிடையாது, அது எதையுமே நான் செய்யவும் இல்லை, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க என் மேலே வீணாக பழி போடுறாங்க என்று உண்மையை கூறி தன்னை தற்காத்து கொள்ள முயற்சித்தான். ஆனால் வேதனை தாங்க முடியாமல் அவன் தன் கைகளை இறுக்கியதில் அவனுடைய விரல் நகங்கள் உள்ளங்கையில் அழுந்தி ரத்தம் வரும் நிலைக்கு சென்று கொண்டு இருந்தது. என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? அப்போ உன்னோட தாத்தா ராஜேஸ்வரன் சார் பொய் சொல்கிறாருன்னு சொல்கிறியா?
இல்லை உன்னோட மொத்த குடும்பமும் உன்னை தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறாங்களா? நீ அவ்வளோ நல்லவனாக இருந்தா உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் கூட உனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருப்பாங்களா? நீ சொல்கிற ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? சரி, அதெல்லாம் விடு. நீ ஒழுங்கானவனாக இருந்தா எதுக்காக உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்கன்னு சொல்லு என்று அந்த பெண் முகத்தை சுருக்கியபடி கேட்க, அது உண்மையில் ஹரிஷின் மனதை காயப்படுத்தியது. தன்னுடைய சொந்த குடும்பம் இப்படி ஊரில் இருப்பவர்களிடம் தன்னை பற்றி மோசமாக சொல்வார்கள் என்றோ, அவர்களுடைய தோல்விகளுக்கு தன்னை பலிகடா ஆக்குவார்கள் என்றோ ஹரிஷ் எதிர்பார்க்கவில்லை. எப்படி இவங்களால இந்த மாதிரிலாம் நடந்துக்க முடியுது? தன்னுடைய குடும்பத்தை நினைத்து அவனுக்கு வெறுப்பாக இருந்தது. தாத்தா இந்த அளவிற்கு தரம் இறங்கி செல்வார் என்று அவன் யோசித்ததே இல்லை. இப்போது அந்த பெண்ணின் பைத்தியக்காரத்தனமான குற்றச்சாட்டுகளில் கொஞ்சம் கூட உண்மையில்லை என்பதை எப்படி நிரூபிப்பதென்று தெரியாமல் தவித்தான் ஹரிஷ். நதியா ஹரிஷையும் அந்த பெண்ணையும் மாறி மாறி பார்த்தாள். கொஞ்ச நேரம் அமைதியாக யோசித்தவள், இங்கே பாருமா, முதல்ல நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். ராஜேஸ்வரன் ஃபேமிலி இங்கே இல்லாததால நீ சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு எங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இது அவங்களோட குடும்ப பிரச்சனை. இதில் சம்மந்தமே இல்லாத நீ இவ்வளோ உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ராஜேஸ்வரன் குடும்பம் சாதாரண ஃபேமிலி இல்லை. அப்படி ஹரிஷ் தப்பு பண்ணியிருந்தா அவங்களே ஹரிஷ் மேலே தேவையான ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. அதை செய்யாமல் மற்றவங்க கிட்ட குறை சொல்லி தனக்கு பரிதாபத்தை தேடுறாங்கன்னா அங்கே வேற ஏதோ விஷயம் இருக்குது. அதனால் என்ன நடந்துச்சுன்னு கன்ஃபார்மாக தெரியாமல் நீ சொல்கிற விஷயங்களை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது என்று முடிவாக கூறினாள். அதற்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் அந்த பெண் யோசிக்க, அங்கிருந்த மற்றவர்களை திரும்பி பார்த்த நதியா, எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு போங்க. இந்த வருஷத்துக்கான போட்டி முடிஞ்சிருச்சு. ரிசல்ட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க என்று சொன்னாள். கடைசியில் அந்த பெண்ணையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்த நதியா, நீ என் கூட வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் என்றாள். இருந்த மனநிலையில் ஹரிஷ் எதுவும் பேசாமல் அமைதியாக அவளை பின்தொடர்ந்தான். இருவரும் அந்த கூட்டத்தை விட்டு விலகி அந்த பார்க்கின் இன்னொரு மூலைக்கு சென்றனர். ஹரிஷ், நான் உங்ககிட்ட திரும்பவும் கேட்குறேன், நீ என்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருக்க விரும்புறியா என்று நேரடியாக விஷயத்திற்கு வந்தாள். இந்த முறை ஹரிஷ் உடனடியாக மறுக்க முடியாமல் மௌனமாக நிற்க அவனுடைய முகத்தை பார்த்தவள், நீ எதுக்காக இவ்வளோ தயங்குறன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது ஹரிஷ். உன்ன மாதிரி ஆளுங்க தான் எங்களோட சொசைட்டிக்கு தேவை. உனக்கு என் மேலே கோபம் இருக்குன்னு தெரியும். உண்மையிலேயே நீ அந்த மருந்தை கரெக்டாக தான் தயாரித்த. பட் அதை நான் அக்செப்ட் பண்ணி ப்ரைஸ் கொடுத்துருந்தா இங்கே இருக்கிற பல பேரோட பார்வை உன் மேலே திரும்பி இருக்கும். இங்கே எல்லா விஷயத்துலேயும் நல்லது கெட்டதுன்னு ரெண்டு இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது உன்னோட இந்த டேலண்ட் சில தீய சக்திகளோட கவனத்தை ஈர்த்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க உன்னை நிம்மதியாகவே வாழ விட மாட்டாங்க. அதனால தான் அங்கே அப்படி சொன்னேன். நதியா தன்னுடைய பக்க நியாயத்தை விளக்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் உங்களோட சொசைட்டியில் சேர்ந்தால் மட்டும் அவங்களோட கவனம் என் பக்கம் திரும்பாதா? அதுவும் இல்லாமல் அப்படி நான் என்ன பெருசாக செஞ்சுட்டேன் என்று ஹரிஷ் அழுத்தமான குரலில் கேட்டான். நிஜமாவே நீ என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியாதா? 25 மினிட்ஸில் ஒரு ப்ரைமல் மெடிசனை இவ்வளோ பர்ஃபெக்டாக தயாரித்த ஒரு ஆளை இப்போ தான் என் லைஃப்லேயே நான் முதல் முறையாக பார்க்குறேன். இன்றைக்கி நீ செஞ்சதோட விளைவுகள் என்னன்னு உனக்கே தெரியல என்ற நதியா இதனால் ஹரிஷுக்கு வர இருக்கும் ஆபத்தை விளக்கத் தொடங்கினாள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹெர்பல் மெடிசனில் இருக்கிற எல்லாருமே நல்லவங்க கிடையாது. இங்கே இருக்கிற பல பேரோட ஒரே குறிக்கோள் பணமும் அதிகாரமும் தான். அவங்களுக்கு உன்னோட உண்மையான டேலண்ட் தெரிய வந்துச்சுன்னா அதை எப்படியாவது அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க நினைப்பாங்க. உங்ககிட்ட இருக்கிற திறமையை அவங்களுக்கு தேவைப்படுற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு கடைசியில் உன்னை குப்பை மாதிரி ஒதுக்கி தள்ளிடுவாங்க என்று நதியா கூறியதை கேட்டு ஹரிஷின் கண்கள் விரிந்தன. நதியா சொல்வது ஒரு வகையில் சரி என்றுதான் அவனுக்கும் தோன்றியது. அதற்கு முன்பாக இந்த ஹெர்பல் உலகத்தில் அவன் தனக்கென்ற ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும். ஹரிஷ் அதை பற்றி யோசித்து கொண்டு இருக்கும் போதே பேச்சை தொடர்ந்த நதியா, அதுக்கு தான் சொல்கிறேன், எங்களோட ஹெர்பல் சொசைட்டியில் சேருன்னு. அப்படின்னு எங்களோட இணைஞ்சிட்டேன்னா யாரும் ஒன்று தொடக்கூட முடியாது. நதியா தன்னம்பிக்கையுடன் இதை சொன்னாள். ஹரிஷ் அவளுடைய கண்களில் ஒரு நேர்மையை பார்த்தான். குறைவான வயதிலேயே ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்திருந்த நதியா சங்கத்தை முன்னேற்ற அவளுக்கென்று சில இலக்குகளை வைத்திருந்தாள். பொதுவாகவே அவள் மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் சிறந்தவள் என்பதால் ஹரிஷ் போன்ற ஒருவனின் திறமையை அவளால் இன்னும் மேம்படுத்த முடியும். ஆனால் நதியா சொல்லி முடிக்கும் வரை அமைதியாக கேட்ட ஹரிஷ், சாரிங்க, உண்மையாகவே எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை என்று முடிந்தவரை நிதானமாகவே பதில் சொன்னான். சரி, அதுக்கு மேலே உன் இஷ்டம். சுத்தமாக விருப்பம் இல்லாத யாரையும் கம்பல் பண்ண எனக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் உனக்கு நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன். என்னைக்காவது ஒரு நாள் உன்னோட மனசு மாறுச்சுன்னா தாராளமாக எங்கள் சொசைட்டியோட கதவை தட்டலாம் என்றவள் அவனை பார்த்து மென்மையாக சிரித்தாள். அப்புறம் நீ செஞ்ச மெடிசனுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஆனால் அதை நான் பப்ளிக்கில் கொடுக்க மாட்டேன்.
யார் மூலமாவது சீக்கிரமாகவே உனக்கு கொடுத்து அனுப்புகிறேன். சொன்ன நதியாவை பார்த்து வேண்டாம் என்று தலையசைத்த ஹரீஷ், அதை நீங்கள் காயத்ரி மேம்க்கு கொடுத்தாவே போதும். உண்மையை சொல்லணும்னா நீங்கள் அனௌன்ஸ் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் 3 ப்ரைஸ்லேயுமே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. அதனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கே கொடுத்துருங்க என்றார். சரி, நான் இப்போ கிளம்புறேன் என்ற ஹரீஷ் வெளியே செல்லும் பாதையை நோக்கி நடக்க நதியா போகும் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். நிச்சயம் இவன் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் தான் என்று வாய்விட்டு சொன்ன நதியாவின் முகத்தில் ஹரீஷை நினைத்து புன்னகை மலர்ந்தது. அடுத்த நாள் காலை எப்போதும் போல காலேஜ் தொடங்க கிளாஸ் ரூமிற்குள் நுழைந்த ஹரீஷ் ஏதோ தவறாக இருப்பதை உணர்ந்தான். கிளாஸ் ரூமில் இருந்த எல்லா மாணவர்களின் பார்வையும் தன் மீது இருப்பதை கவனித்தவன், இவனுங்க இப்போ நம்மளை குறுகுறுன்னு பார்க்குறானுங்க, ஏதாவது ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டுட்டு வந்துட்டேனா? மைண்ட் வாய்ஸில் யோசித்தபடி குனிந்து தன்னை சரிபார்த்து கொண்டான். அப்படி எதுவும் வித்தியாசமாக தெரியாததால் தோளை குலுக்கிவிட்டு எப்போதும் போல ஜீவாவின் அருகில் போய் உட்கார்ந்தான். ஜீவா அவனை பார்த்து வரவேற்கும் விதமாக சிரிக்க, என்ன விஷயம் ஜீவா, இவனுங்கெல்லாம் ஏதோ ஏலியனை பார்க்குற மாதிரி பார்க்குறானுங்க ஹரீஷ் கேட்க ஜீவா பதில் சொல்ல வந்தான். அதற்குள் ப்ரொஃபசர் காயத்ரி கிளாஸ் ரூமுக்குள் நுழைய எல்லோருடைய கவனமும் அங்கு சென்றது. காயத்ரி தன்னுடைய இடத்திற்கு வந்து நின்றதும் வேகமாக எழுந்த வைபவ், மேம், நேற்று நீங்கள் அந்த ஹெர்பல் மெடிசன் காம்படிஷனில் கலந்துக்கிட்டதா கேள்விப்பட்டேன், உண்மையா என்று கேட்டான். காயத்ரி அவனுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் தலையை மட்டும் அசைத்தாள். நீங்கள் போனது ஓகே மேம், உங்களுக்கு அதுக்கான தகுதியும் திறமையும் இருக்குது. ஆனால் போயும் எதுக்காக இந்த ஹரிஷை கூட்டிகிட்டு போனீங்க? இப்போ பாருங்கள், அவனால் நீங்களும் ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு. நேற்று அந்த காம்படிஷனை பார்க்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்திருந்தாங்க. அவங்க தான் நடந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாங்க என்று அவளுக்காக பரிதாபப்படுவது போல நடித்தான். ஆனால் காயத்ரியின் மனதில் எப்படியாவது ஹரிஷை பற்றி நெகட்டிவாக பதிவு செய்வதுதான் அவனுடைய நோக்கமாக இருந்தது. நேற்று நடந்த விஷயங்களை பற்றி தன் நண்பர்கள் மூலம் அரைகுறையாக கேள்விப்பட்டிருந்தான் வைபவ். ஹரிஷ் தயாரித்த டேப்லெட்டை நடுவர்கள் ரிஜெக்ட் செய்து விட்டதாக அவர்கள் கூறியிருக்க, ஹரிஷ் செய்த தவறால் தான் காயத்ரிக்கு பரிசு கிடைக்காமல் போய்விட்டதென்று அவனாக கற்பனை செய்து கொண்டான். அதனால் காயத்ரிக்கு சப்போர்ட் செய்வது போல பேசியவன் அப்படியே ஹரிஷின் பக்கம் திரும்பி, ஹரிஷ், உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? உன்னால் மேமுக்கும் ப்ரைஸ் கிடைக்காம போயிடுச்சு. அவங்க வேற யாரையாவது கூட்டிகிட்டு போயிருந்தா கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாங்க என்று நக்கலாக கூறினார். இப்போது ஹரிஷை முந்திக் கொண்டு பதில் சொன்ன காயத்ரி, வைபவ், எதுக்காக இப்போ ஹரிஷை கிண்டல் பண்ணுற? நேற்று நடந்த தப்புக்கு நான் தான் காரணம். நான் ஹீட்டை சரியாக கண்ட்ரோல் பண்ணாதனால தான் என்னோடய டேப்லெட் கருகி வீணாக போயிடுச்சு. அதுக்கும் ஹரிஷுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று உறுதியான குரலில் கூறினாள். இருந்தாலும் அதை நம்பாத வைபவும் அவருடைய நண்பர்களும் அவள் ஹரிஷுக்காக பழியை தன் மீது போட்டுக்கொள்வதாக நினைத்தார்கள். மேம், நீங்கள் உங்களோட ஸ்டூடெண்ட்டை காப்பாற்ற நினைக்கிறீங்கன்னு தெரியுது. அதுக்காக எங்ககிட்ட கூட உண்மையை மறைக்க வேண்டாம். நேற்று நடந்தது கண்டிப்பாக இந்த ஹரிஷோட தப்பாக தான் இருக்கும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். பிடிவாதமாக சொன்ன வைபவை பார்த்து இந்த முறை காயத்ரிக்கே எரிச்சல் வந்தது. யாரா அவனுங்க? சரியான லூசு கூட்டமாக இருக்கும் போல. அவனுங்க வீட்டு பைப்பில் தண்ணி வரலன்னா கூட அதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்கிறானுங்க. அப்படி இவனுங்களை நான் என்ன பண்ணிட்டேன் என்று ஜீவாவிடம் கடுப்பாக சொன்னான் ஹரிஷ். இது காலேஜ் என்பதால் அவனும் முடிந்தவரை பொறுமையாக இருக்க நினைத்தான். ஆனால் வைபவும் அவருடைய நண்பர்களும் அதை ரொம்பவே சோதித்தார்கள். ஆமாம் ஹரிஷ், எத்தனை தடவை வாங்கினாலும் இவனுங்க அடங்கவே மாட்டேங்கிறானுங்க. பேசாமல் நம்மளோட ஒரிஜினல் முகத்தை காமிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் என்று சட்டையின் கைகளை மடித்து விட்டபடி சண்டைக்கு தயாராக ஜீவா கூற, இப்போது ஹரிஷ் தான் அவனை அமைதிப்படுத்த வேண்டியிருந்தது. சைலன்ஸ் ப்ளீஸ், சத்தம் போட்ட காயத்ரி, வைபவ், முதல்ல உனக்கு சரியா தெரியாத விஷயத்தை தெரிஞ்ச மாதிரியே பேசுறத நிறுத்து. இப்போ நீ உன் இடத்துல உட்கார்ந்தனா நாம் கிளாஸை தொடங்கிடலாம் என்று கடுமையான குரலில் கூறியவள் தான் கொண்டு வந்த புத்தகத்தை பிரித்து வைத்தபடி நிமிர்ந்து அவர்களை பார்த்தாள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் உருமாற்ற மாத்திரையை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வேணும், எப்படி தயாரிக்கணும்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். அதை கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா லேப் ரெடி ஆனதுக்கப்புறம் அதை நாம் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கலாம் என்றாள். அடுத்ததாக அவள் பேச தொடங்குவதற்கு முன்பாக ஒரு புதிய ஆள் அந்த கிளாஸ் ரூமின் கதவை தட்டினான். காயத்ரி திரும்பி பார்க்க, கிளாஸ் டைமில் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி மேடம். ப்ரொஃபஸர் காயத்ரி அப்புறம் ஹரீஷ்னு ஒரு ஸ்டூடெண்ட் 2 பேரும் இங்கே இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கலாமா என்று மரியாதையுடன் கேட்டான். ஆமாம், நான் தான் காயத்ரி, என்ன விஷயம்னு சொல்லுங்கள் என்று அவள் கேட்க, குட் மார்னிங் மேடம், உங்களுக்கு இந்த அவார்டை கொடுத்துட்டு வர சொல்லி நதியா மேடம் தான் என்னை அனுப்புனாங்க. சில காரணங்களால் நேற்று ஹரீஷ் தயாரித்த அந்த டேப்லெட்டில் ஏதோ மிஸ்டேக் இருக்கிறதா அவங்க தவறாக முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த முடிவு மாறினதுனால ஹரீஷ் தயாரித்த டேப்லெட் தான் அந்த காம்படிஷனை வின் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல்
அவரை தான் அந்த போட்டியோட ஓவரால் சாம்பியனாகவும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால் நதியா மேடம், நேற்று நடந்த தவறுக்காக ஒட்டுமொத்த சொசைட்டி சார்பாக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டதா என்ன சொல்ல சொன்னாங்க என்று இடையில் நிறுத்தாமல் பேசி முடித்தவன் கையில் இருந்த பாக்ஸை அங்கிருந்த டேபிளின் மீது வைத்துவிட்டு விடைபெற்று சென்றான். அவர் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த எல்லோருடைய கண்களும் ஆந்தை போல விரிய கிளாஸ் ரூம் மொத்தமும் சைலண்ட் மோடிற்கு போனது. காயத்ரிக்கு முன்னால் வைக்கப்பட்டிருந்த அந்த பாக்ஸையே எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தனர். அப்படின்னா இந்த ஹரிஷ் நிஜமாவே ஒரு ஹெர்பல் டேப்லெட்டை தயாரித்து ஜட்ஜையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டானா? ஒரு ஸ்டூடெண்ட் அதிர்ச்சியுடன் கேட்க அதற்கு மேல் அவர்களால் யோசிக்க கூட முடியவில்லை. அந்த ஷாக்கில் இருந்து முதலில் சுயநினைவுக்கு வந்த காயத்ரி, ஹரிஷ், அந்த டேப்லெட்டை நீ தானே ரெடி பண்ண, ஸோ இந்த அவார்டு உனக்கு தான் சொந்தம் என்று சொல்ல, இல்லை மேம், நான் உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக தான் வந்தேன், நீங்கள் இல்லைனா நாங்கள் வந்திருக்கவே முடியாது, அதனால் அதை நீங்களே வச்சுக்கிறது தான் சரியாக இருக்கும். ஹரிஷ் சிரித்து கொண்டே அதை மறுத்தான். காயத்ரி எவ்வளவோ வற்புறுத்தியும் ஹரிஷ் தன் முடிவில் உறுதியாக இருக்க வேறு வழியில்லாமல் அவளே அதை பாதுகாப்பாக வைத்திருக்க முடிவு செய்தாள். அதன் பிறகு காயத்ரி கஷ்டப்பட்டு மனதை ஒருமுகப்படுத்தி அந்த டேப்லெட்டை பற்றி சொல்லிக் கொடுத்தாலும் அங்கிருந்த யாருடைய கவனமும் முழுமையாக அதில் பதியவில்லை. ஒரு வழியாக காலேஜ் முடிந்ததற்கான அறிவிப்பு வர சந்தனாவுடன் வெளியே வந்த ஹரிஷ் அந்த ரோட்டின் முடிவில் நிறுத்தப்பட்டிருந்த பிளாக் கலர் காரை பார்த்து புருவத்தை சுருக்கினான். ஏதோ யோசித்தவன் சந்தனாவிடம் திரும்பி, பேபி, நீ ஸ்டூடியோவுக்கு போகணும்னு சொன்னல, என்னோட கார் எடுத்துகிட்டு போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறேன் என்று கூறி அவளை அனுப்பி வைத்தான். பின்பு தன்னை யாரும் கவனிக்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டவன் நிதானமாக அந்த காரை நோக்கி நடந்தான். அவன் அருகே சென்றதும் காரின் பின் கதவு திறக்கப்பட எதுவும் பேசாமல் உள்ளே ஏறி அமர்ந்தான். அடுத்த நிமிடம் துணி கொண்டு அவனுடைய கண்கள் கட்டப்பட ஹரிஷ் நிதானமாக காரின் சீட்டில் சாய்ந்து உட்கார்ந்தான். சர்ரென்று கிளம்பிய கார் நீண்ட நேரத்திற்கு பிறகு அதனுடைய இடத்திற்கு சென்று சேர கண்களில் கட்டியிருந்த துணியுடனே ஹரிஷை இறக்கி உள்ளே கூட்டி போனார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிற்க வைத்து கண்களில் கட்டியிருந்த துணியை எடுத்தவர்கள் அவன் முன்னால் குனிந்து பணிவாக வணங்கிவிட்டு அந்த இடத்தை காலி செய்தனர். என் பின்னாடி வா. திடீரென்று தலைவியின் இறுக்கமான குரல் கேட்கவும் திரும்பி பார்த்த ஹரிஷ் அவளை பின்தொடர்ந்தான். அவளுடைய அறைக்கு பக்கத்தில் இருந்த அறைக்கு அழைத்துச் சென்ற தலைவி அங்கிருந்த சோஃபாவில் கம்பீரமாக கால் மேல் கால் போட்டு அமர்ந்தாள். உள்ளே சென்ற ஹரிஷ் அவளுக்கு எதிரில் சாய்ந்து நிற்க தலைவியின் கண்களில் ஒரு சலனம் தெரிந்தது. சில நொடிகளுக்குள் அதை மறைத்து முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்டவள் நிமிர்ந்து அவனை முறைத்தாள். ஹரிஷ், நான் உனக்கு என்ன வேலை கொடுத்தேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, இல்லை திரும்பவும் ஞாபகப்படுத்தணுமா? நேரடியாக விஷயத்திற்கு வந்தவளை புரியாமல் பார்த்தான் ஹரிஷ். நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. கேட்ட அவனுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. திடீரென்று ஏன் அவள் இவ்வளவு கடுமையாக நடந்து கொள்கிறாள் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்னுமா நான் எதை பற்றி கேட்குறேன்னு உனக்கு புரியல? எதுக்காக உன்னை நான் இந்த காலேஜில் போய் சேர சொன்னேன்? தலைவி மீண்டும் அழுத்தமான குரலில் கேட்டாள். அங்கே ரொம்ப ரகசியமாக ஏதோ டேப்லெட் உருவாக்குற முயற்சி நடக்குது, அதுக்கான ஃபார்முலாவை தேடி கொண்டு வர சொன்னீங்க. ஹரிஷ் தயக்கத்துடன் பதில் சொன்னான். அது என்ன டேப்லெட் என்னன்னு கூட இப்போ தெரிஞ்சிருச்சு. கன்சாலிடேஷனுக்காக மருந்து தயாரிக்கிற முயற்சியில் தான் இப்போ அவங்க இறங்கியிருக்காங்க. தலைவி கூற ஹரிஷ் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தான். மிக அரிதான ஃபார்முலா அது. ஹரிஷுக்கே செய்ய தெரியாத மெடிசின்களில் அதுவும் ஒன்று. இவ்வளவு நாளில் அதை கண்டுபிடிக்க நீ என்ன முயற்சி எடுத்துக்கிட்ட ஹரிஷ்? உன்னை பெருசாக எந்த கேள்வியுமே கேட்காம ஒரு முக்கியமான பதவியை தூக்கி கொடுத்துருக்கேன். அதுக்காக உன்னை கண்காணிக்க யாரையும் ஏற்பாடு கூட பண்ணியிருக்க மாட்டேன்னு நினச்சியா? இவ்வளோ பெரிய அமைப்போட தலைவி பொறுப்பில் இருக்கிறனா அதுக்கு நியாயம் செய்ய வேண்டாமா? எவ்வளவு எதிர்ப்பை மீறி உனக்கு அன்னைக்கு அந்த பதவியை கொடுத்தேன். அதுக்கப்புறம் உன்னை நம்பி ஒரு முக்கியமான வேலையும் ஒப்படைச்சேன். ஆனால் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது வரைக்கும் நீ அதுக்காக ஒரு சின்ன முயற்சி கூட எடுக்கலை. என்னதான் தலைவியாக இருந்தாலும் நானும் இந்த அமைப்போட சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டவதான். என்னோட கணவருக்கும் இங்கே இருக்கிற சபைக்கும் நான் பதில் சொல்லி ஆகணும் என்று தலைவி கோபமான குரலில் பேசிக்கொண்டே போக ஹரிஷ் அவளை அமைதியாக பார்த்தான். நான் அதுக்காக எதுவுமே செய்யலைன்னு சொல்கிறீங்களா தலைவி? அவங்க காலேஜில் எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகளும் ரொம்பவே பலமாக இருக்குது. இதில் நான் மட்டும் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க என்று அவன் கேட்க, இந்த பதிலை வேற யாராவது சொல்லலாம் ஹரிஷ். இந்த அமைப்போட மெசஞ்சர் நீ சொல்கிறது தான் அதிர்ச்சியாக இருக்குது. ஒருவேளை உங்ககிட்ட நான் ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்துட்டேனோ? தலைவி கூர்மையான குரலில் கேட்கவும் ஹரிஷ் அடிபட்டது போல நிமிர்ந்து பார்த்தான். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் உனக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எங்கள் அமைப்புக்குள்ளே புதுசாக ஒருத்தர் கொண்டு வரணும்னா நாங்கள் ரொம்ப யோசிப்போம். ஆனால் இது ஒரு வழி பாதை. இதுக்குள்ளே ஒருத்தர் வந்துட்டா அவங்க இதிலிருந்து வெளியே போகவே முடியாது. அப்படி போகணும்னு நினச்சா என்று இழுத்த தலைவி அதை முடிக்காமல், அதனால் நீ எங்களை ரொம்ப சாதாரணமாக நினைக்காத.
என்று கிட்டத்தட்ட மிரட்டும் விதமாக கூறினாள். சரி, நீங்கள் இப்போ என்னதான் சொல்ல வரீங்க என்றான் ஹரிஷ். அவனுடைய குரலிலும் பொறுமை குறைந்திருந்தது. தலைவி அந்த உதவியை கேட்டபோது ஏதோ சுவாரஸ்யமான வேலை என்றுதான் ஏற்றுக்கொண்டான். அவனுக்கும் அது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. கடைசியில் அது அவனை இப்படி ஒரு நிலைமையில் கொண்டு வந்து நிறுத்தும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. இங்கே பாரு ஹரிஷ், நீ எனக்காகவும் இந்த அமைப்புக்காகவும் சில உதவிகள் பண்ணியிருக்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாங்கள் உன்கிட்ட எதிர்பார்க்கறது அந்த ஃபார்முலா. அது கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். அதுக்காக வருஷ கணக்காலம் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. இன்னும் 2 நாளில் என்னோட பர்த்டே வரப்போகுது, உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு பரிசா நீ எனக்கு அந்த ஃபார்முலாவை தந்தாகணும். இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறது உதவி இல்லை, நான் கொடுத்த பதவிக்கான கடமை. இது நீ என்னோட கட்டளைன்னு கூட வச்சுக்கலாம், அதிகாரமாக கூறிய தலைவியை ஹரிஷ் திகைப்புடன் பார்த்தான். என்ன, இன்னும் 2 நாளைக்குள்ள ஃபார்முலாவை கண்டுபிடிச்சாகணுமா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.